கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்தில் ஒரு மிக முக்கியமாய் ஒரு இழந்து போன ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மனுஷனை மாதிரி எதையுமே இழக்க முடியாது. அந்த மனுஷன் ஏன் இழந்தான், எப்படி இழந்தான் அப்படின்றதை குறித்து உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதனிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டார். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவனின் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி ஆமென் அவனுடைய வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அது அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோத்தபாரிலே அம்லியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த ஒரு வாலிபனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தாவீது ராஜா அந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சவுல் மரித்து போனதுக்கு பிற்பாடு, யோனத்தான் மரித்து போனதுக்கு பிற்பாடு இவர் ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறாரு. அப்போ சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதிற்கும் நெடுநாட்கள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அப்படின்னா இந்த யுத்தம் நடந்ததுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தி அடுத்த நாட்டு ஜனங்களுக்கும் யுத்தம் நடந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ சவுலையும் அவனுடைய மகனாகிய யோனத்தானும் 2 பேருமே யுத்தத்தில் மடிஞ்சிட்டாங்க. இப்போ தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் மாறிட்டான். ராஜாவா மாறின உடனே இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, சரி சவுலனுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். இந்த யுத்தம் நடந்து நிறைய பேர் சவுலுடைய குடும்பத்தாரிலே இறந்து போனாங்க. அந்த சவுலின் குடும்பத்தாரிலே யாராவது ஒருத்தர் மீதியா இருக்கிறாங்களா, யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு தாவீது தன்னுடைய சேவகர்களை பார்த்து கேட்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, யார் உயிரோடு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா சவுலுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரனுடைய பெயர் சீபா. அவனை கூப்பிட்டு கேட்டா நமக்கு தெரிஞ்சிரும்னு சொன்ன உடனே அந்த சீபாவை உடனே கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே தாவீது கேட்கிறான், இந்த மாதிரி சவுலின் குடும்பத்தாரில் யாராவது ஒருத்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த சீபா என்ன சொல்றாருன்னா, ஆமா ஆமா, ஒரு பையன் இருக்கிறான், ஒரு வாலிப பையன் இருக்கிறான். அவன் யார் அப்படின்னு சொன்னா, யோனத்தானுடைய மகன், 2 கால்களும் முடமான மனுஷன், ஒரு பையன். யோனத்தான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சவுலனுடைய குமாரன் தான் யோனத்தான். இந்த யோனத்தானும் தாவீதும் ரொம்ப நெருங்கிய, ரொம்ப டியர் ஃப்ரெண்டா இருந்தாங்க. 2 பேருமே ஸ்திரீகளுடைய ஸ்நேகத்தை பார்க்கலும் யோனத்தானுடைய ஸ்நேகம் ரொம்ப நல்ல ஸ்நேகம். அவ்வளவு 2 பேருமே லவ் பண்ணாங்க. ஒரு ஆண் பிள்ளையும் இவ்வளவு நேசிக்க முடியாதுன்ற அளவிற்கு இந்த யோனத்தானும் தாவீதும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். தன்னுடைய ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், தன்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. ஆனா தன்னுடைய ஃப்ரெண்டனுடைய ஒரு பையன் மட்டும் உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே இம்மிடியேட்டா அவனை என் மத்தியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த 2 கால்களும் முடமான அந்த பிள்ளையை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே அந்த தாவீது ராஜா சொல்றாரு, நீங்க 5வது வசனம், அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோத்தபாரில் இருக்கிற அம்லேயேலின் லோத்தபாரிலே இருக்கிற அம்லேனின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபெசேத் தாவீதினிடத்திற்கு வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான்.
அப்பொழுது தாவீது மேவிபெசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பிள்ளை வாலிப பையன், யாருக்குமே தெரியாம. இப்போ அந்த பையன் அடுத்த சொல்றேன், இவன் எங்க இருக்கிறான், இந்த இடத்தெல்லாம் நான் சொல்றேன். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த 2 கால்களும் முடமான அந்த வாலிப பிள்ளைய கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்த உடனே இவன் கேட்கிறான், அவன் பேரை சொல்லி கூப்பிடுறான், மேவிபெசேத்தேன். கூப்பிட்ட உடனே ஐயா ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஒன்னு செய்யறேன், உன்னுடைய அப்பாவுடைய தாத்தாவுடைய நிலத்தை எல்லாம், உங்க அப்பாவுடைய சொத்து, உங்க தாத்தாவுடைய எல்லா நிலத்தையும் உனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா திரும்ப தருவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் ராஜாவும் அவனுடைய மகனாகிய யோனத்தானும் இறந்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொன்னா அந்த சொத்துக்களை எல்லாம் இப்ப கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இப்போ நல்லா நினச்சிக்கோங்களேன், நமக்கு நம்முடைய கிராமத்துலேயோ இல்லைன்னா ஏதோ இடத்துல ஒருத்தரை தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இருக்குது, நிறைய தோட்டமெல்லாம் இருக்குது, எவ்வளவு நிலம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த குடும்பத்தில் யாருமே வம்சாவளி யாருமே இல்லை, எல்லாமே செத்து போயிட்டாங்க, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, சொந்தக்காரங்க இல்லை, பிள்ளைங்க இல்லை. அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் 2 காரியம் நடக்கும். ஒன்று, அவர்களுடைய சொத்தை கவர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவிலே இருக்கிறதுலே வாய் சொல்லவங்க யாரோ இல்லைன்னா அரசியல்ல இருக்கிறவங்க யாரோ, இப்படிப்பட்ட ஆட்கள் அந்த இடத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்காகவே கொண்டு அபகரிச்சு வச்சிருவாங்க. இங்க சவுல் ராஜா இறந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் ராஜா மட்டும் சாகல, சவுலுடைய வீட்டில் இருக்கிறவங்க, சவுலோட கூட நின்னவங்க, சவுலுடைய சொந்தக்காரங்க, நிறைய ஆயிரக்கணக்கான பேர் அந்த யுத்தத்தில் மடிஞ்சு போறாங்க. அதுல சவுலுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் யார் அப்படின்னா யோனத்தான். அந்த யோனத்தானும் இப்ப இறந்து போயிடறான். அந்த யோனத்தானுக்கு ஒரே ஒரு வம்சாவளி பையன் இருக்கிறான். அந்த பையன் 2 காலம் முடமா இருந்ததுனால இப்ப சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த சொத்துக்களை அவங்க புடுங்கி கையில வச்சிருந்தாங்க. எல்லாருமே எடுத்துக்கொண்டாங்க. சவுல் தான் செத்து போயாச்சுல்ல, யோனத்தான் செத்து போயாச்சுல்ல, இனி அந்த சொத்தை யாரு கேட்க போறா? இவன் 2 காலம் முடமா இருக்கிற பையன் கேட்க வரவா போறான்? அவன் கேட்க வர முடியாது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க. இந்த பிள்ளையும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஊர்ல இருக்க முடியாம இந்த பிள்ளை கண்ணு காணாத தூரத்துல அந்த பிள்ளை போயிருச்சு. அந்த பிள்ளை அங்க இல்லை. இப்ப ஆளுக்கு அந்த சொத்துக்களையும் பொருட்களையும் வீடுகளையும் எல்லாரும் அபகரிச்சு தங்களுக்காக வைத்து கொண்டார்கள். ஆனா தாவீது என்கிற ஒரு ராஜா இந்த பிள்ளைய உயிரோடு இருக்கிறானான்னு கேள்விப்பட்டு அவன் இழந்தது, அவனுடைய தகப்பனார் இழந்தது, அவனுடைய தாத்தா இழந்தது மொத்தத்தையும் சேர்த்து அங்க ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. உன்னுடைய சொத்துக்களை எல்லாம், தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியிலே நித்தமும் அப்பம் புசிப்பாய். கரங்களை தட்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். இந்த தாவீதனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல கர்த்தரின் கண்களிலே இன்றைக்கு உங்களுக்கு கிருபை கிடைக்கும், கிருபை கிடைக்கும். நீங்க எங்க இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும் அது இனி திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். அவங்க கையில போனதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி பாஸ்டர் திரும்ப கிடைக்கும்? யார் போராடுவா? யார் வழக்காடுவா? யார் அவன்கிட்ட புடுங்கி தர முடியும்? அவ்வளவுதான், போயிருச்சு. என் தாத்தாவுடையது போயிருச்சு, என் குடும்பத்தினுடையது போயிருச்சு, என்னுடையது போயிருச்சு. இனி என்னை யாரும் பார்க்க முடியாது, எனக்காக யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் மட்டும் இந்த இரவுல கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த தாவீதுனுடைய மனசு அவனை
ஹalleluya. அந்த மேவிபோசேத்தை தேடுமானால் இன்றைக்கு இந்த 18வது நாள் கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். உங்க பிள்ளைய கர்த்தர் தேடுகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிடுங்கி வைத்திருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சத்துரு பிடுங்கி வைக்கிறது உங்களுக்கு கடந்து வரும். குடும்பத்தார் பிடுங்கி வைத்திருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு நல்ல கரங்களை தட்டி நம்புறேன், முழு பலத்தோட நம்புறப்பா, நம்புறப்பா. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். மேவிபோசேத் வேதம் சொல்லுது திரும்ப எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன அந்த மேவிபோசேத்துக்கு இப்போ ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. உனக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கிறது மட்டும் இல்லை, நீ ராஜ சமூகத்திலே நித்தமும் அப்பம் புசிப்பாய். ஹல்லேலூயா. நீங்க யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க முடமாக்கப்பட்டவர்களா இருக்கலாம், முடமாக்கப்பட்டவர்களா இருக்கலாம். உங்களுக்காக பேசுகிறதுக்கோ உங்களுக்காக அதை வாங்கி தருவதற்கோ யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஆனா ராஜாவுடைய நினைவிற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார்ல, ராஜாதி ராஜாவுடைய நினைவிற்கு நீங்க வருவீங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை எனக்கு தியானித்து கொண்டிருக்கும் போது ஏன் இப்படி ஆயிருச்சு, இவன் இழந்ததற்கு என்ன காரணம்? இந்த மேவிபோசேத்துக்கு இவ்வளவு ஒரு ராஜா வீட்டு பிள்ளை, அவங்க அப்பா பெரிய ஆளு, அவங்க தாத்தா அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவதாக ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவர் தான் அவங்க தாத்தா. அவங்க தாத்தாவை பார்த்தா எல்லாரும் பயந்துக்குவாங்க. அவங்க தாத்தா பெரிய உயரம் உள்ளவர். ஸோ இவனுக்கு இந்த காரியத்தை எல்லாம் இவன் இழக்கிறதற்கு என்ன காரணம், ஏன் இவன் இழந்தான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். முதலாவதாக 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். நீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3வது வசனத்துக்கு வாங்க. 3வது வசனத்திற்கு, அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ராஜாவிட்ட கேட்கிறாரு, யாருப்பா இருக்கிறா? இந்த சவுலுடைய குடும்பத்தாருக்கு யாருக்காவது இருக்கிறதுக்கு தயை செய்யற மாதிரி யாராவது உயிரோட இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த மேவிபோசேத் என்கிற ஒரு பையன் இருக்கிறான். ஆனா இந்த பையனை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவன் 2 கால்களும், சொல்லுங்களேன், 2 கால்களும் முடமான ஒருவன் இருக்கிறான். 2 கால்களும் முடமான ஒருவன் இருக்கிறான். அப்போ இந்த பையனுக்கு இந்த 2 கால்களும் முடமாகிறதற்கு என்ன காரணம்? யார் இப்படி என்ன செஞ்சா? அவன் பிறக்கும் போதே முடமா பிறந்தானா, இல்ல குடும்பத்தினுடைய சாபம் ஏதாவது அவன் தலை மேல இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, இவனுடைய தாத்தாவும் இவனுடைய அப்பாவும் யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யுத்தம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த யுத்தத்துல தோல்வி அடைஞ்சு தன்னுடைய தாத்தா செத்துட்டாரு, தன்னுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ராஜா அரண்மனைக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி யுத்தத்திற்கு போன சவுல் ராஜா செத்துட்டாரு, யோனத்தான் செத்துட்டான், பட்டயத்தாலே விழுந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா 5 வயசுல இருக்கிறாங்க. 5 வயது. இந்த மேவிபோசேத்துக்கு 5 வயசு. தன்னுடைய அப்பா சாகும்போது, தன்னுடைய தாத்தா சாகும்போது இந்த பிள்ளைக்கு 5 வயசு. இந்த 5 வயசான இருக்கிற பிள்ளைய ஒரு அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, தாதி அப்படின்னா அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா, ராஜா அரண்மனையில் வேலை செய்கிற அம்மா, இந்த 5 வயசு குழந்தைய தூக்கிட்டு ஓடி வருது. ஓடி வரும்போது இந்த தாத்தாவும் அப்பாவும் செத்துட்டாங்கன்ற செய்தியை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகி
தன்னிடத்துல இருந்த குழந்தைய அப்படியே கீழே விட்டுட்டாங்க. அது அவங்க கையிலிருந்து விழுந்துச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ கீழே விழுந்தது, அதுக்கு மேலே இந்த அம்மா விழுந்துட்டாங்களா, இல்லை இது வேற குழிக்குள்ள ஏதாவது விழுந்துருச்சா என்னமோ தெரியல. 5 வயசு இந்த குழந்தைய அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த தாதி தூக்கிட்டு வரும்போது இந்த துக்க செய்தியை கேட்ட உடனே, இந்த ஷாக்கான ஒரு நியூஸை கேட்ட உடனே இந்த குழந்தைய கீழே விட்டு போடுறாங்க. இந்த குழந்தை கீழே விழுந்த உடனே இந்த 5 வயசு குழந்தைக்கு இந்த எலும்பெல்லாம் ரொம்ப பிஞ்சா தானே இருக்கும். அதனுடைய 2 காலுடைய எலும்புகளும் முறிஞ்சு அந்த இடத்துல அந்த குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா முடமா மாறுது. ஒருவேளை தாத்தா நல்லா இருந்தா, அப்பா நல்லா இருந்தா, சொந்தக்காரங்க யாராவது இருந்தா அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம், அந்த பிள்ளைக்கு கட்டு போடலாம், அந்த பிள்ளையினுடைய காலை சரி பண்ணலாம். ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய உடம்புல எல்லா அவயவங்களும் நல்லா இருக்குது. இவன் பிறந்ததிலிருந்து இந்த மாதிரி முடமா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த பிள்ளை விளையாடி போய் ஒரு குழிக்குள்ள விழுந்து முடமானா கூட பரவாயில்ல. ஆனா யாரோ ஒருவர், தெரியாத ஒருவர், தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒருவர் ஒரு துக்க செய்தியை கேட்டு கீழே விட்டதுனால இவனுடைய 2 கால்களும் இப்ப முடமானது. ஆனா வேதம் சொல்லுது, அந்த மனுஷனுக்கு தான் ராஜ சமூகத்திலிருந்து கர்த்தர் தயையை கிடைக்க பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த மேவிபோசேத்துக்கு சகலத்தையும் திருப்பி கொள்வதற்கு அவன் இழந்தது யாரால அப்படின்னா, அவனால இழக்கல்ல, அவன் சாப்பிட்டதுனால இழக்கல்ல, இல்ல அவன் போய் செலவு பண்ணதுனால இழக்கல்ல, இல்ல அவனுடைய குடும்பத்திற்காக இழக்கல்ல. யாரோ ஒருத்தருடைய அஜாக்கிரதை, யாரோ ஒருத்தருடைய அந்த காப்பாற்றக்கூடிய தன்மை இல்லாததுனால, யாரோ ஒருத்தருடைய விளைவினால இந்த மனுஷன் முடமாக்கப்பட்டான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர், என்னுடைய பணத்தை நான் இழந்ததற்கு நான் காரணம் கிடையாது, நான் காரணம் கிடையாது, என்னுடைய வியாதி தான் அதற்கு காரணம். இல்லைன்னா யாரோ ஒரு நபரை நீங்க சுட்டி காட்டி சொல்லலாம், இவன் தான் என்ன இந்த மாதிரி பிரச்சனையில கொண்டு போய் விட்டான், இவனால தான் நான் இதை இழந்தேன், நான் சாப்பிட்டான்னா கூட பரவாயில்ல, நான் ஏதாவது எடுத்தேன்னா கூட பரவாயில்ல. அப்படி எதுவுமே இல்லை. நான் இழக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் காரணம், யாரோ ஒருத்தர் காரணம். யாரோ ஒருத்தர் என்னை தப்பா கைட் பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டாங்க. நான் இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கிறேன், நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டதுனால ஏமாந்து போய் நிற்கிறேன். இன்னைக்கு நான் இழந்ததெல்லாம் எனக்காக நான் இழக்கல பாஸ்டர், நானா இழக்கல பாஸ்டர், இன்னொரு நபர் மூலமாய் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மேவிபோசேத்துக்கு யாரோ ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில இழப்பதற்கு காரணமானார்கள். ஆனால் ராஜா அரண்மனையிலிருந்து நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொடுப்பேன், நித்தம் என் அரண்மனையிலே நீ அப்பம் புசிப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கிறார். யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாய் இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன், திரும்ப தருவேன். ஓ, யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாய் நீ இழந்ததை திரும்ப தருவேன். நல்ல கரங்களை தட்டி, நான் நம்புற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே, கர்த்தர் நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் தேடுகிறார், நன்மை செய்யும்படியாய் தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மனிதர்களுடைய சூழ்ச்சியினாலே இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். மனிதருடைய ஞான குறைவினாலே இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். உங்களுக்கும் அந்த இழந்ததற்கும் சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தருக்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம், இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம். பாஸ்டர், எனக்குன்னு எதுவுமே நான் எடுத்துக்கல பாஸ்டர், எனக்குன்னு எதுவுமே எடுத்துக்கல, நான் இந்த மாதிரி வார்த்தையை 100% நம்பினது தப்பு பாஸ்டர், இப்பதான் நான் உணர்றேன். அவன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் நினைக்கல, இந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா நான் போயிருக்க மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது இந்த பர்சன், இந்த நபர் அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க சந்தோஷமாயிட்டாங்க, அவங்க என்னை இப்படி முடமாக்கிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மனிதர்களாலே நீங்கள் இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். நீங்க ஏமாந்து இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். நம்புறவங்க முழு பலத்தோடு எஸ் எஸ், இது நடக்கும், இது நடக்கும், இது எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கும், இது அப்படியே நடக்கும். ஹalleluya, thank you Jesus. என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தான் பாஸ்டர், என் மகன் நல்ல மகா, என் மகன் நல்ல மகன். ஆனா ஒரே ஒரு பர்சன் கூட இருந்து பேசி அவனை திசை திருப்பி அவங்க வழியை மாற்றி இப்போ என் பிள்ளை எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்குது, என் மகன் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறான். நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. நான் நம்புகிறேன், அந்த மாதிரி இழந்த யார் இருந்தாலும் ராஜா அவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு கட்டளை புறப்படுகிறது, ஒரு வார்த்தை புறப்படுகிறது. எங்கிருந்தால் அவனை கூட்டிட்டு வாங்க, அவன் நித்தம் என் சமூகத்தில் அப்பம் புசிப்பான். அவன் நித்தம் என் ஹல்லேலூயா, நித்தம் என் சமூகத்தில் அப்பம் புசிப்பான். உங்களுக்குள்ளது மக்கள் திருடினது, வஞ்சிச்சதை கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார், திரும்ப கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம், ஒரு நாளும் வீணாகாதே, ஒரு நாளும் வீணாகாதே. நான் ஓடும் ஓட்டம் எல்லாரும் ஒரு நாளும் பிடித்துக்கொள் ஜீவவசனோ பிரகாசி பாடுவோம். நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்திரம், நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்திரம். கைகளை மேல தட்டி தொடர்ந்து அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல பாடுவோம். பாழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் கலந்தரும் ஊட்டச்சத்து, பாழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் கலந்தரும் ஊட்டச்சத்து. இப்ப கைய மேல தொடர்ந்து ஓடு, ஜெபம் செய்வது நீ மறந்து விட்டு விடாதே, நீ மறந்து விடாதே. கண்களை பதித்து விடு, கண்களை பதித்து விடு. சிலுவை சுமந்ததனா சிங்காசனம் அமர்ந்து விட்டார், சிலுவை சுமந்ததனா சிங்காசனம் அமர்ந்து விட்டார். கைகளை மேல தட்டி தொடர்ந்து ஓடு, நீ மறந்து விடாதே. நீ மறந்து விடாதே, ஒரு நாளும் வீணாகாதே. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம், ஒரு நாளும் வீணாகாதே. ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய்,
நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நம்பர் 1, முதலாவதாக நான் எதை திருப்பிக் கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தருடைய பிழையின் நிமித்தமாய் நான் இழந்ததை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். யாரோ ஒருத்தருடைய வஞ்சனையின் நிமித்தமாய் நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். யாரோ ஒருத்தருடைய தவறான வழிநடத்துதலின் மூலமாய் நான் இழந்ததை நான் திரும்ப ஆண்டவர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. அது நான் காரணம் இல்லை, யாரோ ஒருத்தர் தான் காரணம். அது நான் காரணம் இல்லை, சூழ்நிலை தான் அது காரணம். அது நான் காரணம் இல்லை, எனக்கு அந்த மனுஷன் தான் காரணம். ஆனால் கர்த்தர் சொல்றார், பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு திரும்ப தரணும்னு நினைச்சாருன்னா, கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு சகலத்தையும் திருப்பி கொள்ள நினைச்சாரானால், நீங்க இழந்தது மட்டுமல்ல, உங்களை இழக்க வச்சவங்க கையில இருந்து கூட திரும்பி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சம்பவத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் இழந்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாமா? 28வது வசனம், 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடே உமது அடியானே வைத்தீர். இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ராஜாவாகிய என்னுடைய ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. போதும், கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ இந்த இடத்துல இந்த மேவிபோசேத்தை என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ராஜாவுக்கு முன்னாடி இவனுடைய வம்சம் ரொம்ப பெரிய வம்சம், இவனுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப பெரிய பேக்ரவுண்டு. என்னதான் இருந்தாலும் 2 கால்கள் முடமா இருந்தாலும் இவனுடைய அப்பா யாரு? யோனத்தான். யோனத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது, கழுகை காட்டிலும் வேகமாய் ஓடக்கூடியவன். யோனத்தான் ஒரு மிகப்பெரிய பலசாலி. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரி, இவங்க 2 பேரும் போய் ஒரு எதிரியினுடைய பாளையத்தை ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. இவங்க அப்பா பெரிய ஆள்னா பெரிய ஆள், அதை விட இவனுடைய தாத்தா அதை விட பெரிய ஆள். இவன் வந்த வம்சம், இவனுடைய அப்பாவுனுடைய இடம், இவங்க தாத்தாவுனுடைய இடம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆனா இந்த ராஜ சமூகத்துல தாவீதின் இடத்துல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு முன்னாடி சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறோம், செத்து போறதுக்கு ஏதுவா இருக்கிறோம். அப்படின்னா என்னை குறித்து பெருமை பாராட்டுறதுக்கோ, எங்க தாத்தா இப்படிப்பட்ட பெரிய ஆள்னு சொல்றதுக்கோ, எங்க அப்பா இப்படிப்பட்ட பெரிய ஆள்னு சொல்றதுக்கோ நான் ஒண்ணுமே பாத்திரம் அல்ல. நான் அதுக்கு உகந்த ஆள் கிடையாது. நான் முடமா இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, என்ன வச்சு மட்டும் இல்லை, நானோ என்னுடைய குடும்பமோ உங்க சமூகத்துல நிற்கிறதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. நல்லா கவனிச்சுங்க. இவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஒன்றும் இல்லை, பலன் இல்லாத ஒருவன், தைரியம் இல்லாத ஒருவன். அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க திரும்ப வாசிக்கும் போது, நீங்க 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவர் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றார். ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியிலே ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். அதுக்கு முன்னாடி 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோத்தேபேரிலே இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பித்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்திற்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சரித்திரமே அடங்கி இருக்கிறது. இப்போ சவுல் ராஜா இறந்துட்டாரு, யோனத்தானையும் கொன்னுட்டாங்க. இப்ப தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த மேவிபோசேத்து 2 காலும் முடமா இருந்ததுனால அவருக்குள்ளே என்ன வருது அப்படின்னு சொன்னா, ரொம்ப பயமா இருக்குது.
எதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஒரு ராஜாவை அந்த நாட்டிலிருந்து அந்த ராஜா கொல்லப்படுவாரனால் அந்த ராஜாவோட சேர்ந்து யாரெல்லாம் உயிரோட இருக்கிறாங்களோ எல்லாரையுமே கொன்றுவாங்க, யாரையுமே உயிரோட வைக்க மாட்டாங்க. நீங்கள் இலங்கையில் கூட இந்த பிரச்சனையை நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிரச்சனையில் பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ அந்த பிரபாகரன் பெரிய யுத்தம் நடந்துட்டு இருந்து அந்த பிரபாகரன் அவரை மட்டும் கொல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சின்ன பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம எல்லாரையுமே கொண்டுக்கு வச்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, யாரையாவது ஒருத்தரை விட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க திரும்ப பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எல்லாரும் கொண்டுட்டாங்க. அப்போ இந்த குடும்பத்தில் தேடி 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 எந்த வீட்டில் இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேடி 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 போய் அவங்க கொண்டுட்டாங்க. அப்போ இந்த 2 காலும் முடமா இருக்கிற இந்த மனுஷன் எங்க போறார் அப்படின்னா, லோத்தபேரிலே இருக்கிற இந்த லோத்தபேர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் குடியிருக்கிறதுல இருந்து கடைசியில இருக்குது. அப்படின்னா அந்த பார்டர்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இந்தியாவுக்கு நமக்கு நிறைய, இந்தியாவுக்கு இலங்கை, நம்ம இந்தியா தாண்டா இலங்கை இருக்குது, இந்தியாவை தாண்டா பாகிஸ்தான் இருக்குது. இந்த மாதிரி எங்க போயிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இன்னொரு நாட்டினுடைய பார்டர் தான் என்னன்னா இந்த ஏரியா. ஒருவேளை யாராவது ஒருத்தர் என்னை தேடி வந்தாங்கன்னா, என்னை கொல்றதுக்கு வந்தாங்கன்னா, இந்த நாட்டிலிருந்து என்னுடைய உயிர் தப்பித்து கொள்ள பக்கத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய அரண்மனையை விட்டு, இந்த 2 காலும் முடமான ஒரே ஒரு காரணத்திற்காக யாரையும் எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் இல்லாம வேதம் சொல்லுது, லோத்தபாரியில் ஒருத்தருடைய வீட்டில் போய் அப்படியே அடைக்கலம் வச்சிட்டார். அவர் அப்படியே அங்கே இருந்துட்டாரு. காரணம் என்னன்னா, தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய், தன்னுடைய கால்கள் இல்லாததனால். நான் நம்புறேன் ஆண்டவர் சகலத்தையும் திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக இன்னொருத்தர் மூலமாய் இழந்ததை ஆண்டவர் திரும்ப தருவார். நம்பர் 2, நான் நம்புகிறேன் என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நான் எதையெல்லாம் இழந்திருக்கிறேனோ அதை எனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோட கரங்களை தட்டி, என்னுடைய பலவீனத்தினால் நான் ஒரு பராக்கிரமசாலி அல்ல, நான் ஒரு யுத்த வீரன் அல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னுடைய தகப்பனை போல நான் அல்ல, என் தகப்பனை போல அல்ல அப்படின்னா, இந்த மனுஷனிடத்திலிருந்து எல்லா சொத்துகளையும் அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். இந்த சொத்துக்கள் எல்லாம், வீடுகள் எல்லாம் புடுங்கிட்டாங்க பாருங்க. ஆனா எதிர்த்து நிற்கிறதற்கு இவருக்கு என்ன இல்லைன்னா பலன் இல்லை. காரணம் என்னன்னா, 5வது வயதிலேயே இவர் முடமாயிட்டார். தன்னுடைய 5வது வயதிலே 2 கால்களையும் இவர் இழந்துட்டாரு. தன்னுடைய பலவீனம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கானது தான் பாஸ்டர், நான் சகலத்தையும் இழந்துட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் என் குடும்பத்தில் இருக்கிற யாரை போலையும் நான் பலசாலி இல்லை. என்னுடைய இயலாமை, என்னுடைய அறியாமை, என்னுடைய ஞானம் இல்லாமை, நானே இழந்துட்டேன். நான் சம்பாரிச்சுட்டு நான் இழந்தேன். எனக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாம் நிறைய நான் இழந்துட்டேன். காரணம் வேற யாரும் கிடையாது, என் பலவீனம் தான் காரணம். அந்த இடத்துல என்னால் பலனா நிற்க முடியல, அந்த இடத்துல என்னால் தைரியமாக நிற்க முடியல. ஆனால் கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், அந்த மேவிபசேத்து தன் பலவீனமாய் இருந்து தான் இழந்ததையெல்லாம் ராஜா அவனுக்கு திரும்ப கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 2 கரங்களை மேலே உயர்த்தி முழு பலத்தோடு அப்பாட்ட சொல்லி, முழு பலத்தோடு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், முழு பலத்தோடு கையை உயர்த்தி, நான் நம்புறேன் ஆண்டவரே, சொல்லுங்க. என்னால தான் நான் இழந்தேன், நான் தான் அந்த காரியத்தை இழந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாததுனால அந்த காரியத்தை நான் இழந்தேன். எனக்கு பலன் இல்லாததுனால நான் இழந்தேன். நான் யுத்த வீரனா இல்லாததுனால நான் இழந்தேன். ஆனா கர்த்தர் திரும்ப தருகிறவர். சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக அந்த சூழ்நிலையில இருக்கிற அத்தனை பேரும் முழு பலத்தோடு இன்று மேவிபசேத்தை கர்த்தர் நினைக்கிற நாள். இன்றைக்கு
அவருடைய ஞாபகத்திற்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். அந்த மேவிபசேத்தேக்கு தாவீதனுடைய ஞாபகத்திற்கு வந்தது போல கர்த்தர் உங்களையும் அந்த ஞாபகத்திற்கு கொண்டு வர போகிறார். ஜெபிங்க, ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்ததெல்லாம் திரும்ப தருகிறவர், திரும்ப தருகிறவர். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். நம்பர் 1, முதலாவதாக சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தருடைய பிழையினால் இழந்ததை ஆண்டவர் எனக்கு திரும்ப தருவார். நம்பர் 2, இரண்டாவதாக என்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் நான் இழந்ததை திரும்ப பெற்று கொள்ளுவேன். அறிக்கை செய்கிறீர்களா? அறிக்கை செய்கிறீர்களா? திரும்ப தருகிற தேவன், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்கள் 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். கவனிங்க, எல்லாரும் கவனமா கவனிக்கணும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த ஸ்டோரி உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோரி உங்க முன்னாடி கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? உண்மைதானே? அப்படின்னு சொன்னா சவுல் இறந்துட்டாரு, யோனத்தானும் இறந்துட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை, சவுலுக்கு பேர பிள்ளை யோனத்தானுடைய பையன், 5 வயசு. அவனுடைய தாதி கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ இந்த துக்க செய்தியை கேட்ட உடனே அந்த குழந்தைய கீழே விடுறாங்க. அந்த குழந்தையினுடைய 2 காலும் முடமாகுது. அந்த குழந்தை இப்போ தன்னையும் கொன்றுவாங்களோன்னு நினைச்சிட்டு அந்த தேசத்தினுடைய லாஸ்ட்ல போய் குடி இருக்குது. ஏன்னா யாராவது தன்னை கொல்ல வந்துட்டாங்கன்னா பக்கத்து நாட்டில் போயிடலான்னு சொல்லி தன்னுடைய சொத்துக்களையோ தன்னுடைய தகப்பனாருடையோ தன்னுடைய தாத்தாவுடையோ கேட்கக்கூடிய பலனற்றவனாய் போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குது. இப்போ ராஜா என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, சவுலுடைய வீட்டில் யாரையுமே நம்ம பார்க்க முடியல, யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்க ராஜா அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒருத்தனை கூட்டிட்டு வர்றாங்க. யாரை கூட்டிட்டு வர்றாங்கன்னா, இந்த சவுலனுடைய வீட்டில் வேலைக்காரனா இருந்த சீபா என்கிற ஒருத்தனை கூட்டு வராங்க. இவர் பேர் என்னது? இந்த கேரக்டர் நீங்க மறக்க கூடாது. இந்த சீபான்றவங்க யாரு? சவுலனுடைய வீட்டு வேலைக்காரன். இப்போ அவனை கொண்டு நிறுத்துறாங்க. கொண்டு நிறுத்தின உடனே ராஜா அவனை பார்த்து, நீ தான் சீபாவா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன். ஹலோ, கவனிங்க. நம்ம இந்த சீபாவை பொதுவா இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்போம்? இந்த சீபா நல்லவன் நினைப்போமா, கெட்டவன் நினைப்போமா? சொல்லுங்க. நல்லவன் நினைப்போமா, கெட்டவன் நினைப்போமா? நம்ம என்ன நினைப்போம்னா நல்லவன் தான் நினைப்போம். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா சவுலுடைய குடும்பத்தாரில் நான் உதவி செய்யறதற்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்டா, இவன் மேவிபசேத்துக்கு எனக்கு பொதுவா அந்த ராஜாங்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உம்முடைய சிநேகிதனாகிய யோனத்தானுடைய மகன் மேவிபசேத்து என்கிற ஒரு வாலிபன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லல. இந்த சீபா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான. நம்ம என்னமோ இந்த சீபா இந்த யோனத்தானுடைய பையன் மேல பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு ராஜா ஏதாவது ஒன்று செய்வாரு அப்படின்னு நினைச்சு சொல்றதா நம்ம நினைச்சிருவோம். ஆனா கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்பாரு பாருங்க. தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க வரும்போது இந்த தாவீதிற்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை அனுப்புவாங்க. யாரை அனுப்புவாங்க அப்படின்னா, அந்த ஊர்லே இருக்கிற முடவன், அந்த ஊர்லே இருக்கிற கண்ணு தெரியாதவங்க, இவங்க எல்லாரையும் முன்னாடி அனுப்புவாங்க.
ஆனா இவங்களை எல்லாரையும் தாண்டி தான் தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்பாரு. அப்போ ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, குருடர்களும் சப்பானிகளும் முடவர்களும் தாவீதனுடைய வீட்டிலே சேரலாகாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். நீங்க வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். சத்தமா வாசிங்க. எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானிகளையும் குருடரைகளையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. புரியுதா உங்களுக்கு இந்த வசனம்? உங்களுக்கு விளங்கிருச்சா? அப்படின்னா, எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடர்களையும், அப்படின்னா தாவீது யாரை பகைச்சாராமா? யாரை பகைச்சாரு? சப்பானியையும் குருடரையும். ஏன் தாவீது மோசமான ஆளா? தாவீது முதல்ல ராஜாவாருக்கு முன்னாடி தான் கூட இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா, சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டவங்க எல்லாரும் தான் தாவீதோட இருந்தாங்க. தாவீது ஃபர்ஸ்ட் சேர்த்தது அந்த ஊர்லயே மோசமானவங்கள தான் தன்னோட சேர்த்து ராஜாவானார். அப்போ அவர் ஒதுக்க மாட்டார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர் சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவரை எப்படியாவது தோக்கடிக்கணுன்றக்காக இந்த மாதிரி சப்பானிகளையும் குருடர்களையும் முன்னாடி அனுப்புறாங்க. இப்ப ராஜா அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. பொதுவா பலவீனமா இருக்கிறவங்களை யாரும் டக்குன்னு கை வைக்க மாட்டாங்க. யுத்தத்திற்கே வந்தாலும், இன்னொரு நாட்டில இருந்து வந்தாலும் பலசாலிகளை தான் ஃபர்ஸ்ட் குறி வைப்பாங்களே தவிர கண்ணு தெரியாதவங்களை குறி வைக்க மாட்டாங்க, முடவங்களை குறி வைக்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, யார் உங்களில் சப்பானிகளையும் குருடர்களையும் முறியடிக்கிறார்களோ அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம் போய் அது நடக்குது. அப்போ ஒரு ரூல்ஸ் ஒன்று வருது. இனி தாவீதனுடைய வீட்டில் குருடர்களும் சப்பானிகளும் வரலாகாது. இப்ப சீபா இப்ப பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, ராஜா நீங்க சொல்றது மாதிரி ஒருத்தன் இருக்கான், நன்மை பெறதுக்கு ஒருத்தன் இருக்கான். ஆனா அவனால உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது? வரலாகாது. ஏன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது. குருடர்களும் சப்பானிகளும் முடவர்களும் உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது? வர முடியாது. இந்த முடமான ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான். நீங்க அவனை உள்ள கொண்டு வர முடியாதுன்னு இந்த சீபா தடுத்து நிறுத்துறான். இந்த சீபா ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சவுலுடைய வேலைக்காரனா இருந்ததுனால சவுலுக்கு எங்க சொத்து இருக்குது, எங்க என்ன ஆசீர்வாதம் இருக்குது, எவ்வளவு தங்கம் இருக்குது, இது அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது யாரு? சீபா. அந்த தாவீதனுடைய குடும்பம் இறந்து போனதுக்கு பிற்பாடு அவங்களுடைய சொத்துல நிறைய சொத்து யார்கிட்ட இருக்குது? இந்த சீபாட்ட இருக்குது. இந்த சீபா நம்ம நினைக்கிறது மாதிரி நல்லவன் இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, யார் பிடுங்கி வச்சிருக்கிறாங்களோ அந்த மனுஷனையே கூட்டிட்டு ராஜாவுக்கு முன்பாக நிற்க வச்சு அந்த மனுஷனுடைய வாயிலிருந்தே வரவழைச்சு கர்த்தர் மேவிபெசேத்தேக்கை கர்த்தர் விசாரிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி நான் நம்புறேன். நம்பர் 3, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். 3வது, முதல்ல நீங்க எங்க திருப்பிக் கொள்ளுவீங்க அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கர்த்தர் நம்ம எதுல திருப்தி கொள்வார்னா, யாரோ ஒருத்தருடைய பிழையினால இழந்ததை நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். நம்பர் 2, இரண்டாவது, என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நான் இழந்ததை கர்த்தர் எனக்கு திரும்ப தரப்போறாரு. நம்பர் 3, மூன்றாவதாக, பிடுங்கி வைத்திருக்கிற என்னுடைய ஆசீர்வாதத்தை யார் பிடுங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கையில் இருந்து கர்த்தர் எனக்கு திரும்பி வர பண்ண போகிறார். நீ சகலத்தையும், ஆமென், பிசாசனுடைய கையிலே இருக்கிறதை கர்த்தர் திருப்பி எடுக்க பண்ணுகிறதற்கு நம்புறவங்க கைகளை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா, ஆமென்.
நிலங்களை எல்லாம் தன் கைவசப்படுத்தி, சொத்துக்களை எல்லாம் தன் கைவசப்படுத்தி, நல்லவனை போல நடிச்சு, வெளி தோற்றத்தில் எல்லாத்தையும் சொல்லி, ஆனா உள்ளுக்குள்ள கன்னிங்கா இருந்த ஒரு பர்சன் சீபா. ஆனா ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ என்னென்ன வச்சிருக்கிறியோ, யார் யார் என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ, சவுலுடைய ஒரு நிலத்தை கூட மிச்சம் வைக்காம, சவுலுடைய யோனத்தானுடைய ஒரு பொருளை கூட இழக்காம மொத்தத்தையும் யார் கையில எழுதி கொடுக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா, மேவிபோசேத்தை. தன்னுடைய உயிரே தனக்கு கிடைக்குமான்னு பயந்துட்டு இருந்த மேவிபோசேத்தை, தன்னை யார் கொல்லுவார்களோ அப்படின்னு சாவுக்காக எதிர்பார்த்திருந்த மேவிபோசேத்தை, தாவீதை பார்த்தா பயமா இருக்குது, தாவீதனுடைய ஆட்களை பார்த்தா பயமா இருக்குது. இப்ப தாவீது ராஜாவாயிட்டார். தன்னுடைய தகப்பனாருக்கு, தன்னுடைய தாத்தாவுக்கு நேர் எதிரியாயிருந்த அந்த தாவீது இப்ப ராஜாவானார். தாவீது நினைச்சிருந்தா சவுலுடைய குடும்பத்தாரை எல்லாரையுமே அழிச்சிருக்கலாம். மனசுக்குள்ள பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு. அதனால அரண்மனையை விட்டு, வீட்டை விட்டு, சொத்துக்களை விட்டு, உடைமைகளை விட்டு, கண்ணு காணாத தூரத்துல ஒரு சின்ன குடிசையில 2 காலும் முடமா ஒரு ஓரத்துல, உயிர் மட்டும் காப்பாத்திட்டா போதும், என் உயிர் மட்டும் எனக்கு இருந்தா போதும், என் தகப்பனுடைய சொத்து எனக்கு வேண்டாம், என் தாத்தாவுடைய எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி எல்லாமே இழந்து போயிருந்த ஒரு மேவிபோசேத்தை, யாருடைய கண்ணுக்கும் தென்படல. எல்லாருமே இந்த குழந்தைய மறந்துட்டாங்க, எல்லாருமே இந்த வாலிபனை மறந்துட்டாங்க. 5 வயசுலேயே தன்னுடைய தாதியினால் தன்னுடைய 2 கால்களையும் இழந்த அந்த மேவிபோசேத்தை, வேதம் சொல்லுது, தாவீது என்கிற ஒரு ராஜ பதவிக்கு வந்த உடனே ஆண்டவர் ஞாபகத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஞாபகத்தை கொடுக்கிறார். நான் நம்புறேன், அந்த தாவீதினுடைய இடத்துல நான் யாரை வைக்கிறேன்? நான் கர்த்தரை வைக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது, அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது, அவன் தகப்பன் இழந்தது, அவன் தாத்தா இழந்ததை அவனுக்கு திரும்ப கொடுங்கன்னு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கட்டளை புறப்படுகிறது. யாருடைய கையிலே இருந்தாலும் அவன் கைக்கு போக வேண்டியது அனைத்தையும் அவன் கைக்கு போகிறது மட்டுமல்லாமல் நித்தம் என்னுடைய அரண்மனையிலே, டெய்லி என்னுடைய அரண்மனையிலே என் கூட அவன் என்ன பண்ணுவான்னா அப்பம் புசிப்பான். கர்த்தர் இன்னைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். சகலத்தையும், நீங்க எந்த மூலையில இருந்தாலும், நீங்க கண்ணு கட்டாத தூரத்தில் இருந்தாலும், சிலர் சொந்த ஊரை விட்டு எல்லாத்தையும் இழந்து வெளி ஊர்ல கண்ணுக்கு தெரியாம ஓடி வந்திருக்கலாம், பயந்து போய் வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜபத்துல இருக்கிறவங்க கூட, பாஸ்டர் நான் அப்படிதான் வந்தேன், என் சொந்த ஊர்ல நான் இல்லை, சொந்த ஜனங்கள் மத்தியில நான் இல்லை, நான் சம்பாதிச்ச இடத்துல நான் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எனக்கு தைரியமே இல்லை, நான் மறைஞ்சு வாழ்றேன், நான் தெரியாம வாழ்றேன், ஒரு மூலையில வாழ்றேன், யாருக்கும் தெரியாது, எல்லாரையும் கான்டாக்ட் பண்றதே இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்க பூமியினுடைய அந்த கோடிக்கு போனாலும் ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கு, கர்த்தருடைய கரம் உங்களை பார்த்துட்டே இருக்குது, ஆண்டவர் உங்க பிள்ளைய பார்த்துட்டே இருக்கிறாரு. மறுபடியும் கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடி போன இந்த மேவிபோசேத்தேக்க திரும்ப ராஜ அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அவன் குடியிருக்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். வெறுமையா கொண்டு வரல, நித்தம் அப்பம் புசிக்கிறவனாய் கர்த்தர் கொண்டு வந்தார். மரணத்திற்காக அல்ல, சகலவற்றையும் திருப்பி கொடுக்க ஆண்டவர் கொண்டு வந்தார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார், உங்க பிள்ளைகளை மறுபடியும் கொண்டு வருவார், உங்க சொந்த ஊருக்கு கொண்டு வருவார், சொந்த ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு வருவார், நீங்க வேலை செய்த இடத்துல கொண்டு வருவார், நீங்க வெட்கப்பட்ட இடத்துல கொண்டு வருவார், நீங்க மனசு நொந்த இடத்துல கொண்டு வருவார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் எனக்காக ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும்
ஆவிதாமே கோடி பிடிப்பா. சொல்லுவோம், அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. சொல்லுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். சொல்லுவோம், 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாதே. சொல்லுவோம், 1000 தான் துன்பம் அணுகாது அணுகாது. ஆவியே ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகை வென்று விட்டோம். கைகள மேல வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தால். ஹல்லேலூயா. நம் பிசாசை வென்றிடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீரநாடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ சகலத்தையும் இந்த வார்த்தையில் ஒரு 10 டைம் சொல்லி அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார்.